ஐக்கிய அரபு அமீரகத்துல உள்ள அனைத்து குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களும் எமிரேட்ஸ் ஐடி வச்சிருக்கிறது ரொம்பவே கட்டாயம். இது ஐசிபியால் வழங்கப்படும் தேசிய அடையாள அட்டை. இத்தகைய அத்தியாவசியமான எமிரேட்ஸ் ஐடி எக்ஸ்பைரி ஆகும்போது அதை புதுப்பிக்கணும். அதை நீங்க புதுப்பிக்க தவறிட்டா அதுக்கு ஃபைன் விதிக்கப்படும். அந்த ஃபைன்ல இருந்து நீங்க 3 சூழ்நிலைகளை விலக்கு பெறலாம். அது என்னென்ன சூழ்நிலைனா, நாட்டை விட்டு வெளியேறி 3 மாதங்களுக்கும் மேலாக நாட்டிற்கு வெளியே தங்கிய ஒரு தனி நபர் மற்றும் அவரது அடையாள அட்டையின் செல்லுபடியாகும் காலம் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறிய தேதிக்கு பிறகு காலாவதியாகி இருத்தல். ஒரு உத்தரவு, நிர்வாக முடிவு அல்லது நீதித்துறை தீர்ப்பின் மூலம் நாடு கடத்தப்பட்ட பிறகு அல்லது நிலுவையில் உள்ள வழக்குகளில் பாஸ்போர்ட் கைப்பற்றப்பட்டதன் பின் ஒரு நபரின் எமிரேட்ஸ் ஐடி காலாவதியாகிவிட்டதை தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட கடிதம் அல்லது ரசீது மூலம் நிரூபிக்கப்பட்டால். அமீரக நேஷனாலிட்டியை பெறுவதற்கு முன்பும் குடும்ப புத்தகத்தை பெறுவதற்கு முன்பும் எமிரேட்ஸ் ஐடி பெறாத தனிநபர். விண்ணப்பிக்கும் வழிகள்: ஐசிபி வாடிக்கையாளர் மகிழ்ச்சி மையங்கள், ஐசிபி ஸ்மார்ட் சேவைகள் இணையதளம், UAE ஐசிபி ஆப், ஐசிபியில் பதிவு செய்யப்பட்ட டைப்பிங் சென்டர். ஆன்லைன் மூலம் எப்படி அப்ளை பண்றது? உங்கள் எமிரேட்ஸ் ஐடியை ஆன்லைனில் புதுப்பிக்க நீங்கள் விண்ணப்பிக்கும் போது தாமத அபராதம் உட்பட ஐடி புதுப்பித்தலுக்கான ஒட்டுமொத்த கட்டணங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த கட்டத்தில் விலக்குக்கு விண்ணப்பிக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கும். அதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். விலக்குக்கான உங்கள் கோரிக்கையை நீங்க சப்மிட் பண்ணதும் உங்கள் விண்ணப்பம் ஐசிபியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா அப்படின்னு SMS இல்லைன்னா மெயில் வரும். நீங்கள் இலவசமாக எமிரேட்ஸ் ஐடி அபராத விலக்கு கோரி விண்ணப்பிக்கலாம். மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.